இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானிகளை அடையாளம் கண்டு உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தல். பாகிஸ்தானுக்கான சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முக்கிய ஆலோசனை. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனையில் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் ராகுல் காந்தி. பாதிக்கப்பட்ட உடல்நலம் மற்றும் அவர்களுக்கு அளிக்கப்படும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து உதம்பூர் சென்றடைந்தார் ராணுவ தளபதி உபேந்திரா திவேதி. தற்போதைய பாதுகாப்பு நிலை மற்றும் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து ராணுவ உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை. பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல் மனிதகுலம் மீதான தாக்குதல், அன்பையும் சகோதரத்துவத்தையும் அழிக்கும் வெட்கக்கேடான செயல் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியது பாதுகாப்பு படை. அனந்த்நாக், பந்திபுரா உள்ளிட்ட மாவட்டங்களில் வீடு வீடாக களமிறக்கப்பட்ட CRPF வீரர்கள். பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதி ஆஷிப் ஷேக்கின் வீட்டை தாக்கி அழித்த இந்திய ராணுவம். காஷ்மீரின் டிரால் பகுதியில் பயங்கரவாதியின் வீடு வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்ட வீடியோ வெளியீடு. பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி அமைதி ஊர்வலம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, OS ஷர்மிளா, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி நடைபயணம். அட்டாரி வாகா எல்லையில் பாதுகாப்புடன் நடைபெற்ற கொடியிறக்கும் நிகழ்ச்சி. இரும்பு கதவுகள் மூடப்பட்ட நிலையில் இருபுறம் இரு நாட்டு வீரர்களும் அணிவகுப்பு. ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலவுவது எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை என நடிகர் ரஜினிகாந்த் காட்டம். தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கனவிலும் நினைக்காத தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். காஷ்மீர்ல வந்து அமைதி இயற்கையாக திரும்பி இருக்கிறது எதிரிகளுக்கு பிடிக்கல, அது எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி செய்யறாங்க. ஸோ டெஃபினெட்லி அந்த செஞ்சவங்களுக்கும் அது பின்னால் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சி தீவிரமான ஒரு கடினமான ஒரு தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி மறுபடியும் செய்யணும்னு சொல்லி அவங்க கனவு கூட எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி சென்ற கூட்டம் செய்கிறாங்க, நம்பிக்கை இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியும் செய்யணுமோ அதை செய்யணும். தேங்க்யூ. உதகையில் ஆளுநர் RN ரவி கூட்டிய மாநாட்டில் 9 துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்பு. மனோன்மணியம் சுந்தரனார், காமராஜர், பாரதியார், அழகப்பா பல்கலை துணைவேந்தர்கள் உள்ளிட்டோர் புறக்கணிப்பு.
மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என சிறப்பு குழுவை வைத்து துணைவேந்தர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு. ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த மாநாடு நடத்தப்படுவதில் விருப்பம் இல்லை எனவும் காட்டம். அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் மோசமாக உள்ளதாக ஏஎஸ்சிஆர் அறிக்கையை சுட்டிக்காட்டி ஆளுநர் ஆர் என் ரவி தாக்கு. நேரில் சென்று பல்வேறு பல்கலைக்கழகங்களை ஆய்வு செய்த பின்னரே அந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. காவல்துறை மூலம் துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்ட விதம் அவசரகால நாள்களை நினைவூட்டுகிறது. தமிழகத்தில் காவல் ராஜ்யமா நடக்கிறது எனவும் எக்ஸல பக்கத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி பகிரங்க குற்றச்சாட்டு. மிரட்டல் அரசியல் எல்லாம் பாஜகவின் டிஎன்ஏவில் ஊறி கிடக்கிறது. துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய ஆளுநருக்கு அமைச்சர் கோவி செழியன் பதிலடி. மகளிர் உரிமை தொகைக்கு முறையாக விண்ணப்பித்தால் விடுபட்டவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அப்படி தொடங்கப்படுகிற நேரத்தில் 9,000 இடங்களில் அது நடைபெறவிருக்கிறது. அப்படி நடைபெறுகிற போது இந்த கலைஞர் உரிமை தொகை யாராருக்கு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்தார். குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. விஏஓ, இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட 3,935 காலி பணியிடங்களுக்கு தேர்வு. திமுக ஆட்சிக்கு வந்தால் 3.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறியது நினைவிருக்கிறதா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இபிஎஸ் கேள்வி. உடனடியாக குரூப் 4 பணியிடங்களை 10,000ஆக உயர்த்த வலியுறுத்தல். சென்னை ராயப்பேட்டையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி, ஆர்.பி. உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், கே.பி. முனுசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாத செங்கோட்டையன் முதல் ஆளாக அரங்கத்திலிருந்து வெளியேறியதால் அதிமுக நிர்வாகிகளிடையே சலசலப்பு. சென்னை பசுமை வழிச்சாலை உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் அந்த மிரட்டலை அடுத்து மோப்பநாய் உதவியோடு வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. கோவையில் இன்று நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி மாநாடு. விஜய் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். தமிழ்நாட்டில் 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவு. அதிகபட்சமாக கரூர், பரமத்தி மற்றும் மதுரை விமான நிலையம் பகுதிகளில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம். டாஸ்மாக் முறைகேட்டை அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட விவகாரம். தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. சொத்து குவிப்பு வழக்கில் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விடுவிப்பு ரத்து. குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதங்களில் விசாரணையை முடிக்க கடலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாத 2 பேருக்கு நீதிமன்ற காவல். ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாததால் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு.
மாலையும் கழுத்துமாக இருந்த புதுமண தம்பதி போன்ற 4 ஜோடிகளை பகல்காமில் சுட்டுக் கொன்றனர். தூத்துக்குடி கட்சி நிர்வாகியுள்ள திருமண விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் பேச்சால் திருமண வீட்டார் அதிர்ச்சி. இப்படி திருமணத்தை முடித்துக் கொண்டு மாலையும் கழுத்துவாக கணவன் மனைவி 2 பேருக்கு நல்ல பொருத்தம், படிப்பிலும் பொருத்தம், வனப்பிலும் பொருத்தம், மேனி அழகிலும் பொருத்தம், நல்ல பொருத்தமான ஜோடி. ஒருவருக்கு இதற்காகவே படைக்கப்பட்டது போல கணவனும் மனைவியுமாக இங்கே அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட 4 தம்பதிகள் பகல்காமிலே அவர்கள் உயிர் குடிக்கப்பட்டது தீவிரவாதிகளால். 9.69% அளவிற்கு தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி கண்டுள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதம். சாம்சங் நிறுவனம் 1000 கோடி முதலீடு செய்ய உறுதி செய்துள்ளதாகவும் தகவல். நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிற அளவுக்கு இருக்குது. 9.69% எக்கனாமிக் க்ரோத் நீங்கள் பார்த்தீங்க. பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலமாக இன்று மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த தமிழ்நாடு தான் திகழ்கிறது. நிச்சயமாக $1 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி தான் மிக வேகத்தில் அதிவேகத்தில் நல்ல சரியான வேகத்தில் நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். கோடை காலத்தை கருத்தில் கொண்டு உதகையில் கூடுதலாக 500 வாகனங்களுக்கு அனுமதி. கொடைக்கானலில் கூடுதலாக 300 வாகனங்களுக்கு அனுமதி வழங்க நீதிபதிகள் உத்தரவு. தமிழகத்தில் 2 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பொதுப்பணித்துறை செயலாளராக மகந்த் ராம் சர்மாவும் நீர்வளத்துறை செயலாளராக ஜெகநாதனும் நியமனம். இருபது ஆண்டுகளுக்கு பின் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் அக்கரைக்கு மாநகர பேருந்து சேவை. அமைச்சர்கள் சிவசங்கர், தாமு அன்பரசன் கொடியசைத்து தொடங்கி வைப்பு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீன் தேரணி ராஜன் மருத்துவக் கல்வி இயக்குநராகவும் துணை இயக்குநராக மாற்றம். மருத்துவக் கல்வி இயக்குநர் துணை இயக்குநராக இருந்த சாந்தாராம் சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வராக நியமனம். உதகை மற்றும் கொடைக்கானலில் தங்கும் விடுதிகள் உரிய அனுமதியோடு செயல்படுகின்றனவா? மாவட்ட வருவாய் அதிகாரி தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் லாரி ஒன்றுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டுமென மணல் கடத்தல்காரர்களோடு பேசிய ஆடியோ வெளியான விவகாரம். உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான ராக்கெட் ராஜா, நெற்குன்றம் சூர்யா, லெனின் ஆகியோர் சென்னைக்குள் வர தடை. சென்னை மாநகர காவல் ஆணையரகம் அதிரடி உத்தரவு. நெல்லை இருட்டுக்கடை அல்வா நிறுவனம் யாருக்கு சொந்தம்? கவிதா சிங்கின் சகோதரர் நயன் சிங் பரபரப்பு பேட்டி. முன்னாடி விஜய் சிங் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கடையையும் அந்த சொத்துக்களையும் என்ன வாரிசா நியமிச்சு ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அப்புறம் அத்தை காலத்துக்கு அப்புறம் அது எனக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நான் அந்த பொது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறேன். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி, விஜய் சிங் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட சித்திரை மாத பிரதோஷத்தை ஒட்டி தஞ்சை பெரிய கோவில், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்களில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். மங்கள பொருள்களால் நடைபெற்ற வழிபாட்டினில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் அஞ்சலி.
வேட்டிகன் சிட்டியில் உள்ள செயின்ட் பீட்டர் ஆலயத்தில் இறுதி மரியாதை. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மக்களின் மத உரிமைகளை ஒருபோதும் பாதிக்காது. வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கினில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது மத்திய அரசு. பொன்னியின் செல்வன் பட விவகாரத்தில் 2 கோடி ரூபாய் செலுத்த இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு உத்தரவு. பாடல் காப்புரிமை விவகாரத்தில் பாடகர் ஃபயாஸ் வாசுபுதீன் தொடர்ந்த வழக்கினில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களில் மதுபான விநியோகம் செய்வதற்கு கேரள அரசு அனுமதி. ஆண்டுக்கு 10 லட்சம் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். IPL தொடரின் 43வது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி. தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்த. CSKவின் கோட்டை என வர்ணிக்கப்படும் சேப்பாக்கத்தில் 5வது தோல்வி. புள்ளி பட்டியலில் தொடர்ந்து கடைசி இடம் வகிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிலை கண்டு துவண்டு போன ரசிகர்கள். சென்னை சேப்பாக்கத்தில் CSK SRH போட்டியை குடும்பத்தினரோடு கண்டுகளித்த நடிகர் அஜித் குமார். நடிகர் சிவகார்த்திகேயனும் குடும்பத்தினருடன் போட்டி ரசித்த புகைப்படம் இணையத்தில் வைரல்.